இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் என்ன ஸ்பெஷல்? ஹைட்ரஜன் சக்தியால் இயங்கும் முதல் பயணிகள் ரயில் விரைவில் இந்தியாவில் சோதனை ஓட்டமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் சிறப்பு அம்சங்களையும் சவால்களையும் பார்ப்போம். இந்திய ரயில்வேவில் ரயில்கள் டீசல் மூலமும் மின்சாரம் மூலமும் தான் இயக்கப்பட்டு வருகின்றன. டீசல் ரயில்கள் மூலம் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் நோக்கில் ஹைட்ரஜன் ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் மின் உற்பத்தி செய்து அதன் மூலம் ரயில் என்ஜின் இயங்குகிறது. மின் கம்பிகள் அமைத்து அதன் மூலம் ரயில்கள் இயக்க கடினமாக இருக்கும் வழித்தடங்களில் அதிக செலவு பிடிக்கும் தளங்களில் ஹைட்ரஜன் ரயில்கள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரயில்களுக்கு புதிதாக இருப்பு பாதை தேவையில்லை. ஏற்கனவே இருக்கும் தளத்தையே பயன்படுத்தலாம். கடந்த 2020-21 ஆண்டில் ரூபாய் 136 கோடி மதிப்பீட்டில் வடக்கு மண்டல ரயில்வே இந்த திட்டத்தை 2022 ஏப்ரலில் தொடங்கியது. இந்த திட்டத்துக்கான டெண்டர் ஹைதராபாத்தை சேர்ந்த மேத்தா என்ற நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிறுவனம் தான் எரிபொருட்களை சப்ளை செய்கிறது. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் முடிந்த பின் கடந்த மே 22ஆம் தேதி பயணிகளை இயக்க அனுமதியளித்தது. ரயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக கலன்களில் அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் வைக்கப்பட்டிருக்கும். அதை பயன்படுத்தி இயக்கப்படும் இந்த ரயில்களில் உள்ள பிரத்யேக கலன்களில் அதிக அழுத்தத்தில் 460 கிலோ ஹைட்ரஜன் நிரப்பப்படும். தினசரி 2 ட்ரிப்புகளுக்கு 300 கிலோ வரை செலவாகும். 365 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் ரயிலில் 2 பைலட் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பெட்டியில் ஹைட்ரஜன் எரிபொருள் மற்றும் லித்தியம் பெரோபாஸ் பேட்டரி கொண்ட 4 செட் பவர் பேக் இணைக்கப்பட்டிருக்கும். அதிக அழுத்தத்தில் ஹைட்ரஜன் நிரப்பப்பட்டுள்ளதால் வெளியிலிருந்து வரும் ஆக்சிஜனோடு கலக்கும் போது வேதி வினையால் மின் உற்பத்தி நடந்து அதன் மூலம் ரயில் இயங்கும். ஒரு பவர் பேக் மூலம் 300 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தியாகும். 115 கிலோவாட் எரிபொருள் மூலமும் 185 கிலோவாட் லித்தியம் பேட்டரி மூலம் உற்பத்தியாகும். 4 பவர் பேக் மூலம் 1200 கிலோவாட் மின்சக்தியும் உற்பத்தியாகும். இந்த திட்டத்துக்கு பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதால் ஹைட்ரஜன் எரிபொருளை பாதுகாக்க கையாள ரயில் புறப்படும் இடத்தில் ஹைட்ரஜன் கசிவு கண்டறியும் கருவிகள், தீ தடுப்பு கருவிகள், சென்சார்கள் வைக்கப்பட்டிருக்கும். இது தவிர தொடர்ச்சியான கண்காணிப்பு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவதற்காக பயிற்சி பெற்ற ஊழியர்கள் இதை கவனிப்பர். சோதனை ஓட்டத்தின் போது தொழில்நுட்ப ஊழியர்களும் உடன் செல்வார்கள். ஹைட்ரஜன் வாயு ஆபத்தானது என்பதால் அதை பாதுகாப்பாக பயன்படுத்தி இயக்குவதற்காக பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பும் அனுமதியளித்துள்ளது. ரயிலின் பிரத்யேகமான அதிக பாதுகாப்புடன் வடிவமைக்கப்பட்ட பெட்டியில் அதிக அழுத்தம் கொண்ட ஹைட்ரஜன் நிரப்பப்படும். அந்த ஹைட்ரஜன் காற்றுடன் வேதிவினை புரியும் போது மின்சாரம் உற்பத்தியாகி அதன் மூலம் ரயில்கள் இயங்கும். டீசல் என்ஜின்களை போல் அல்லாமல் இந்த ரயில் கார்பனையோ அல்லது கரும்புகையோ வெளியிடுவதில்லை. மாறாக ஹைட்ரஜன் வேதிவினையால் நீராவி மட்டுமே துணை பொருளாக வரும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் கிடையாது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்தியாவிலேயே ஹைட்ரஜனால் இயங்கும் முதல் ரயில் ஹரியானாவில் ஜிந்த் சோனிபட் இடையே சோதனை ஓட்டமாக இயக்கப்படும். இந்த ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. உலகிலேயே மிக நீண்ட ஹைட்ரஜன் ரயிலாக இந்தியாவின் இந்த ரயில் இருக்கும். ஏனென்றால் சோதனை ஓட்டமாக இயக்கப்படும் இந்த ரயிலில் பயணிகளுக்கான 8 பெட்டிகள், 2 பைலட் பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அதிகபட்சமாக 2400 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இயங்கும். இந்த 8 பெட்டிகளில் 682 பயணிகள் பயணிக்க முடியும். ஜிந்த் சோனிபட் இடையிலான ரயில்வே வழித்தடத்தில் 89 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதலில் இயக்கப்படுகிறது. இந்த ஹைட்ரஜன் ரயிலால் அதிகபட்சமாக மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கலாம். ஆனால் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்துக்கே இயக்கப்படுகிறது. தினசரி 2 முறை இந்த ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் முதலாக உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் 2018இல் இயக்கப்பட்டது. அதன் பின்னர் ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்கா தங்கள் நாடுகளில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயிலை இயக்கின.
வடக்கு ரயில்வே மண்டலத்தின் உயர் அதிகாரி ஒருவர் அளித்த பேட்டியில், இந்திய ரயில்வேவில் இயக்கப்படும் டீசல் என்ஜின் ரயில்களுக்கு மாற்றாகவும் கார்பன் வெளியீட்டை குறைக்கவும் தான் ஹைட்ரஜன் ரயில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த ரயிலில் இருக்கும் பவர் செல்கள் நிலையான மின்சாரத்தை ரயில் இயங்க வழங்கும். மின்சாரம் சப்ளை ஏறவோ இறங்கவோ அல்லாமல் சீராக இருக்கும். ரயில் இயங்க தொடங்கியதிலிருந்து பவர் செல்லிலிருந்து மின்சாரம் உற்பத்தியாகும். ரயில் நிலையத்தை நெருங்கி வேகத்தை குறைக்கும் போது மின் தேவை குறையும். ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கும் போது எரிபொருள் மூலம் பேட்டரி சார்ஜ் செய்யப்படுகிறது. இந்த ரயிலில் பயன்படுத்தப்படும் பேட்டரி கனடாவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த ரயிலை இயக்குவதில் இருக்கும் சவால்களில் முக்கியமானது ஹைட்ரஜன் எரிபொருளை சேமித்து வைப்பதாகும். ஹைட்ரஜனை பார் கணக்கில் அளவிடுகிறார்கள். 200 முதல் 500 பார்கள் ரயில் நிலையத்தில் சேமிக்க முடியும். ஹைட்ரஜன் வாயு எடை குறைவானது என்பதால் இதை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வது கடினம். ஹைட்ரஜன் எரிபொருளை சேமிக்க ஜிந்த் ரயில்வே நிலையத்தில் 3000 கிலோ கொள்ளளவு கொண்ட டேங்கர் அமைக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜனை சேமிக்கும் போது -15 டிகிரி அளவில் வைத்திருக்க வேண்டும் என்பதால் இதற்காக கூலிங் பிளான்ட் அமைக்கப்பட வேண்டும். குளிர்ந்த நிலையில் இருந்தால் ஹைட்ரஜன் திரவ நிலைக்கு வரும். அப்போதுதான் எளிதாக கொண்டு செல்ல இயலும். எளிதாக தீப்பற்றிக் கொள்ளும் தன்மை கொண்டது என்பதால் அதிக பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துவது அவசியம்.